ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் பைனரி சர்ச் ட்ரீ பற்றி பார்க்க போகிறோம். சரி ட்ரீனா என்ன, ஓகே, பைனரி ட்ரீ என்ன, பைனரி சர்ச் ட்ரீனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ அப்படின்றது என்ன ஆக்சுவலி பார்க்கும்போது எனி நோடு, ஓகே, எனி நோட் கேன் ஹாவ் நோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, நம்பர் ஆஃப் சில்ட்ரன், எனி நோட் கேன் ஹாவ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ ஒரு நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோடுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது வந்து ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பைனரி ட்ரீ. ஓகே, பைனரி ட்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி நோடு, ஓகே, ஒரு நோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி நோட் மஸ்ட் ஹாவ் ஏ அட்மோஸ்ட் 2 children. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி நோட் ஷுட் ஹாவ் அட்மோஸ்ட் 2 children. ஸோ ஒரு ட்ரீ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி நோட் கேன் ஹாவ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். பட் பைனரி ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து 2 children இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட்டு இந்த பைனரி சர்ச் அப்படின்றது, பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்றது இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பைனரி சர்ச் ப்ளஸ் பைனரி ட்ரீ. இது ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்தது தான் வந்து இந்த பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பைனரி ட்ரீ as well as பைனரி சர்ச். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு பைனரி சர்ச் ட்ரீ, அதாவது பிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ பைனரி சர்ச் ஆல்ரெடி என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். பைனரி சர்ச் அப்படின்றது என்ன? ஸோ பைனரி சர்ச்சில் நம்ம ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை, ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் எப்படி இருக்கணும்? எலிமெண்ட்ஸ் ஷுட் பி இன் த சார்ட்டட் ஆர்டர். எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். அண்டு மிட் எலிமெண்ட், ஓகே, ஸோ வி வில் ஃபைண்ட் மிட் எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மிட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் எலிமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்ட் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு ஒரு பார்ட்டு அண்ட் ரைட் சைடு ஒரு பார்ட். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ 1 2 3 4 5 இது மிட் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ இப்போ எப்படி இருக்குது? மிட் எலிமெண்ட்லேருந்து சார்ட்டட் ஆர்டரில் ஒரு நம்பரை நம்ம வந்து வச்சுருக்கும்போது மிட் எலிமெண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் எல்லாமே மிட் எலிமெண்ட்டோட லெஸ் தானாக இருக்கும். அண்ட் மிட் எலிமெண்ட்லேருந்து ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே மிட் எலிமெண்ட்டை விட லார்ஜராக இருக்கும். ஸோ இது வந்து சார்ட்டட் ஆர்டர்லேருந்து ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஓகே, சரி, ஃபஸ்ட்டு மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். பைனரி சர்ச்சில் மிட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சி அண்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து லெஸ் தானாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். அண்ட் ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் கிரேட்டர் தானாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீ எலிமெண்ட்ஸ், அதாவது மிட் எலிமெண்ட் விட நாம் என்ன எலிமெண்ட் வந்து சர்ச் பண்ண போகிறோமோ அது வந்து லெஸ் தானாக இருந்ததுன்னா மிட் எலிமெண்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். நாம் என்ன எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த எலிமெண்ட் வந்து கீ எலிமெண்ட் மிட் எலிமெண்ட்டை விட கிரேட்டர் தானாக இருந்தால் அந்த எலிமெண்ட் மிட் எலிமெண்ட்லேருந்து ரைட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படியே வந்து ரிகர்சிவ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டுக்கும் மிட் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம அந்த கீ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூஸ் வந்து சர்ச் பண்ண போகிறோமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, சரி, அதே மாதிரி தான் இப்போது பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே, பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எலிமெண்ட், ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மிட் எலிமெண்ட்டை தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயில் ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த மிட் எலிமெண்ட்டில் தான் ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த ரூட் எலிமெண்ட்டு மற்ற எலிமெண்ட், அதாவது நம்ம என்ன எலிமெண்ட் இந்த ரூட் எலிமெண்ட்டோட ஆட் பண்ண போகிறோமோ அது வந்து இந்த ரூட் எலிமெண்ட்டை விட அதர் எலிமெண்ட். ஓகே, அதாவது ரூட் எலிமெண்ட்டை விட நம்ம என்ன எலிமெண்ட் ஆட் பண்ண போகிறோமோ அது வந்து கிரேட்டர் தானாக இருந்தால், ஸோ அதை நம்ம எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணோம். ஓகே,
சரி, இப்போது ரூட் எலிமெண்ட்டை விட நம்ம என்ன எலிமெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதர் எலிமெண்ட்டு. ஓகே, ரூட் எலிமெண்ட்டை விட நம்ம என்ன எலிமெண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அது வந்து லெஸ் தேனாக இருந்தால் அதை வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடணும். ஓகே, ரூட் எலிமெண்ட்டை விட நம்ம என்ன எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோமோ அது வந்து லெஸ் தேனாக இருந்தால் லெஃப்ட் சைட்லேயும், கிரேட்டர் தேனாக இருந்தால் ரைட் சைட்லேயும் போடணும். ஸோ இதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு மெயின் கான்செப்ட். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஒரு எலிமெண்ட்டு. ஓகே, நார்மலாக ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 50 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 50. ஸோ இதுதான் வந்து ரூட் எலிமெண்ட்டு. 50ன்றது ரூட் எலிமெண்ட்டு. சரி, இப்போ இதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். 40 ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 வந்து 50யை விட ரூட் எலிமெண்ட்டை விட எப்படி இருக்குது? லெஸ் தானே இருக்குது. ஸோ லெஸ் தானாக இருந்ததுன்னா எங்கே வரணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் அதை ப்ளேஸ் பண்ணணும். அந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். சரி, நான் இப்போ 60யை ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ 60 ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ரூட் எலிமெண்ட்டு இந்த 60 வந்து ரூட் எலிமெண்ட்டோட எப்படி இருக்குது? கிரேட்டர் தானே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 40 வந்து ரூட் எலிமெண்ட்டோட லெஸ் தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு 60 வந்து ரூட் எலிமெண்ட்டோட கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ கிரேட்டர் தானே இருந்தால் அந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் நான் அதை ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 70 ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு 70 ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 70 ப்ளேஸ் பண்ணும்போது இங்கே வரும். ஓகே, ஸோ நான் இந்த ரெண்டு எலிமெண்ட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் எலிமெண்ட்டு. சரி, இப்போ நான் இதுக்கு கீழே தான் அந்த 70யை ப்ளேஸ் பண்ணும். எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த 70 இருக்குது. 70 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் எலிமெண்ட்டை விட கிரேட்டர் தானே இருக்குது. ரூட் எலிமெண்ட்டை விட கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ ரூட் எலிமெண்ட்டை விட கிரேட்டராக இருந்ததுன்னா நான் 70 எங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும்? ரூட் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ ரூட் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? 60 இருக்குது. ஸோ 60யை விட 70 வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போது எங்கன்னா இருக்கணும்? இந்த 70 வந்து இந்த ரூட் எலிமெண்ட்டோட ரைட் சைடில் தான் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போது நான் 55 ப்ளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 55 ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ நான் இந்த 40க்கு ரைட் சைடில் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 40க்கு நான் ரைட் சைடில் போடும்போது ரூட் எலிமெண்ட்டை விட 55 அதிகமாகிடுது. ஸோ நான் அப்போ எங்கே போடலாம்? இந்த 60யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த எலிமெண்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு நான் 30 இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எலிமெண்ட்டோட லெஸராக இருக்குது. ஸோ ரூட் எலிமெண்ட்டோட லெஸராக இருந்தால் இங்கே 40 இருக்குது. ஸோ 40யை விட லெஸராக, ஸோ ரூட் எலிமெண்ட்டோட லெஸராக இருக்கிறதால இதுக்கு என்ன பண்ணலாம்? 30 வந்து இந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் போடலாம். சரி, நான் இப்போ 45 இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 45 நான் இங்கே என்ன பண்ணலாம்? ரூட் எலிமெண்ட்டுக்கு லெஸராக இருக்குது. ஸோ ரூட் எலிமெண்ட்டுக்கு லெஸராக இருக்கும்போது இந்த 40 இருக்குது பார்த்தீங்களா? 40க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 30 வந்துடுச்சு. இதுக்கு கம்மியான வேல்யூ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். பட் 45 அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40யை விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எங்கே போடலாம்? இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லா வேல்யூ எப்படி இருக்குது? 50 ரூட் எலிமெண்ட்டை விட சின்னதாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லா வேல்யூ எப்படி இருக்குது? ரூட் எலிமெண்ட்டை விட பெருசாக இருக்குது. ஸோ ஒரு பைனரி ட்ரீ வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ரூட் எலிமெண்ட்டோட சின்னதாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எலிமெண்ட் வந்து ரூட் எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கணும். ஸோ அதில் வந்து இப்போ சின்னது பெருசு இருந்துன்னா இந்த பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு அது லெஃப்ட் சைடில் வரணுமா இல்லை ரைட் சைடில் வரணுமா அப்படின்றத பார்த்தோம். இந்த பேரண்ட் எலிமெண்ட்டோட சின்னதாக இருந்தால் லெஃப்ட்டு, பேரண்ட் எலிமெண்ட்டோட பெருசாக இருந்தால் ரைட் சைடு. ஸோ இதான் வந்து பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பேசிக் ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பைனரி சர்ச் ட்ரீயில் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ஷன், டெலிஷன், ஓகே, இன்சர்ஷன், டெலிஷன், சர்ச்சிங், அதாவது ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச்சிங், அப்புறம் வந்து ஃபைண்டிங் மினிமம் எலிமெண்ட்டு அண்ட் ஃபைண்டிங் மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, டெலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 சில்ட்ரன் இருக்கிற
நோடை ஃபஸ்ட்டு டெல் பண்ணும், அதாவது லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் நோட்னா என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரீ டெர்மினாலஜிஸில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். அப்புறம் ஒன் சில்ட்ரன் இருக்கிற நோடை டெல் பண்ணுறது, அப்புறம் 2 சில்ட்ரன் இருக்கிற நோடை டெல் பண்ணுறது. ஸோ இது மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் டெலிஷனில். சரிங்களா? ஸோ இப்போ பைனரி சர்ச் ட்ரீயோட ஆப்ரேஷன்ஸ் இது. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, பைனரி சர்ச் ட்ரீயோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ரொசீஜர் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆஸ் வெல் அஸ் அந்த பைனரி சர்ச் ட்ரீயோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரீயோட டெர்மினாலஜிஸ், நார்மலாக ட்ரீயில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெர்மினாலஜிஸ் இருக்குது, அந்த டெர்மினாலஜிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பைனரி சர்ச் ட்ரீயை எப்படி வந்து இன்சர்ட் எப்படி பண்ணும் அதுக்கு அல்காரிதம், நெக்ஸ்ட் வீடியோவில் டெலிஷன் அல்காரிதம், நெக்ஸ்ட் வீடியோவில் சர்ச்சிங் அல்காரிதம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.